இன்றைக்கி நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டினங்கிற ஒரு ஊருக்கு ஸ்பெஷலான ஊருக்கு வந்திருக்கிறோம். இந்த ஊருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஊரை வந்து குட்டி சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்திலேயே 2 ஊர்களை வந்து குட்டி சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழக்கரை, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எஸ்பி பட்டினம். எதுக்காக இந்த ஊரை குட்டி சிங்கப்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஊரை சேர்ந்த மக்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் அதிகமாக வணிகம் செய்யக்கூடிய மக்களாகவும், இந்த கீழக்கரையில் உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் பல இடங்களில் வந்து பல நாடுகளில் வந்து தொழில் தொடர்பு வச்சுருப்பாங்க. அதுபோல் இந்த எஸ்பி பட்டினம் ஊர் மக்களுடைய தொழில்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல நாடுகளில் வியாபாரம் செய்யக்கூடிய மக்களாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மக்களாக எங்கே இருக்கிறாங்க. இந்த ஊருடைய மக்களில் யாராவது ஒருத்தவங்களை தொடர்பு கொண்டு எந்த நாட்டில் உள்ள திங்ஸாக இருந்தாலுமே இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே அந்த பொருட்களை இம்போர்ட் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து அந்த அளவில் வந்து உலக அளவில் வியாபாரம் செய்யக்கூடிய மக்களாக இந்த ஊரில் இருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷல் இந்த ஊரில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமான இமாம்கள் வாழக்கூடிய ஊராக இருக்குது. இன்னொரு பியூட்டியான ஸ்பெஷல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு இமாம் கண்டிப்பாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் அந்த ஒரு செயல்பாட்டையும் இந்த ஊரில் வந்து நடைமுறைப்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பல ஆலிம்களை இந்த ஊர்லேருந்து உருவாக்கி பல நாடுகளில் பள்ளிகளில் தொழு வைக்கக்கூடிய பணிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ஊருடைய சூழல், அழகான சூழல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜமாத்துக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக ஒட்டுமொத்த மக்களும் இருப்பாங்க. இந்த ஊருடைய இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரியவர்களுக்கு அதிகமாக மரியாதை கொடுக்கக்கூடிய மக்களாகவும், ஜமாத்துக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாகவும், ஒரு பெரியவங்களுக்கு சின்ன பசங்க வந்து கட்டுப்படக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஆள் வந்தாங்கன்னா அந்தளவுக்கு அவங்கள சொல்லக்கூடிய விஷயத்தை ஒபே பண்ணக்கூடிய விஷயம் நடக்கக்கூடிய கேரக்டராகவும் இருப்பாங்க.
தலைமுறையாக இன்றைக்கி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நம்மளோட தகப்பனை ஒரு இனிஷியலாக போட்டு நம்ம ஒரு பேர் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருப்போம், இந்த பப்ளிஷ் பண்ணுவோம். இந்த ஊரில் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 தலைமுறையோடைய இனிஷியலை சேர்த்து வச்சு கூப்பிடக்கூடிய பழக்க வழக்கங்கள் வந்து இந்த ஊரில் இருக்குது. ஒருத்தவங்களோட பேர் சொன்னீங்கன்னா அவங்களுடைய விலாசத்தை சொன்னாலே இன்னாருங்கிற அளவுக்கு சொல்லிடுவாங்க. சொந்த பந்தங்கள் இன்னும் உறவு முறைகளை வந்து பேணக்கூடிய வகையில் இந்த ஊரே ஒட்டுமொத்த சொந்தமாகவே வாழக்கூடிய ஒற்றுமையான ஒரு ஊராக இந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இந்த ஊருடைய தெருக்கள் எல்லாமே ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொந்த பந்தங்களாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு குடும்பமே ஒரு ஊராக இருக்கக்கூடிய சிறந்த ஊராக தமிழகத்தில் இந்த ஊர் திகழ்ந்துகிட்டு இருக்குது. அந்த ஊரை அழகான முறையில் நம்ம காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ